கிராமத்து வாலிபர் பாருங்க, வயலுக்குள்ளெல்லாம் சைக்கிள் ஓட்டிட்டு போகிறாரு பாருங்க. ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறாரு. சிட்டியில் உள்ளவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, ரோட்லேயே ஒழுங்காக சைக்கிள் ஓட்ட மாட்டாங்க. ஆனால் இங்கே உள்ள பையங்க பாருங்கள், வயலில் ரோடே இல்லாத இடத்துல எப்படி சைக்கிள் ஓட்டு போகிறாரு பாருங்க. போகிற வழியிலேயே இந்த வேலி மாதிரி கட்டக்கூடிய ஒரு இது ஒரு சைக்கிள் போட்டுட்டு வேறு ஏதோ பார்க்க போகிறாரு. அகத்தி மரம், அகத்திக்கீரை, எல்லாருமே அகத்திக்கீரை பார்த்துருப்பீங்க. நான் கூட அகத்திக்கீரை ரொம்ப காலமாச்சு பார்த்து, கிட்டத்தட்ட 30-40 வருஷம் ஆச்சு தோட்டத்தில் பார்த்து. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் அகத்திக்கீரையை தோட்டத்தில் பார்க்குறேன். சரி, ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு அப்படின்னு சொல்லி போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். மயில், இந்த பக்கம் மயிலெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. இது திருநெல்வேலி ஏரியா, நாங்குநேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பருத்திப்பாடு அப்படிங்கிற ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ஏரியா தான் இது. இப்போ இந்த சீசன் முடிஞ்சிருச்சு, அதாவது இந்த என்ன சொல்கிறது, விவசாய சீசன் முடிஞ்சிருச்சு. அந்த சீசனில் இருக்கிறதுனால இந்த வயல்லாம் சும்மா கிடக்கு. இல்லைன்னா நல்ல பயிரெல்லாம் இருக்கும். ஏன்னா விவசாயம், நெல் தான் விவசாயம் அதிகமாக பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் வாழையெல்லாம் இருக்குது, இந்த பக்கம் வாழை போட்டிருக்காங்க. பனைமரம், நிறைய பனைமரம் இருக்குது. இந்த காலத்தில் இதெல்லாம் பனைமரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் முதலையெல்லாம் பனைமரம் பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்கு 5000-10,000 மரம் இருக்கும். இப்போ அந்த மரமெல்லாம் வெட்டிட்டாங்க. அதனால் இருந்தாலும் கொஞ்சம் வாழை மரம் இருக்குது. இந்த பக்கம் வாழை தோட்டத்தில் வாழையெல்லாம் ஏதோ வேலை செஞ்சிட்ருக்காங்க. நம்மளை யாருன்னு தெரியாது, அதனால் பார்க்குறாங்க. ஓகே பாய். அந்த பக்கம் தூரத்தில் மாடு, இந்த கிணறு எல்லாம் இருக்குது.